என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவு இந்த வராகி உன் கண்ணில் பட்டால் அது உன்னுடைய பேரதிர்ஷ்டம். ஏன் தெரியுமா? நாளைய விடியலில் என்ன அற்புதம் நடக்கப் போகின்றதோ அதை இன்று உனக்கு சொல்வதற்காக இந்த அம்மா வந்திருக்கின்றேன். தனக்கு நடக்கப் போகின்ற விஷயம் என்னவென்று முன்கூட்டியே தெரிந்து கொள்கின்ற பாக்கியம் இங்கு யாருக்கு கிடைக்கப் போகின்றது? அப்பேற்பட்ட பாக்கியத்தை உனக்கு நான் உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றேன் என்றால் அதை நீ நிச்சயமாக தவிர்க்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளைய விடியலில் என்ன நடக்கப் போகின்றது? சஷ்டியினுடைய விடியல் என்று அம்மா சொல்லப் போகின்றாள். அதுதானே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக அதுவும் ஒன்று. அதனோடு சேர்ந்து நாளை ஆனி மாதத்தினுடைய உத்திரம் தரிசனம். ஆனி உத்திரம், பங்குனி உத்திரத்தை எப்படி விமர்சையாக குலதெய்வங்களை வழிபட்டு நீ அந்த நாளை உனக்கான மகிழ்ச்சியாக மாற்றுவாயோ, அதுபோலத்தான் ஆனி உத்திர தரிசனம் என்பது உனக்கு வாழ்க்கையில் அத்தனை முக்கியமான அதிசக்தி வாய்ந்த நாள். பங்குனி உத்திரத்தில் வழிபட்டவர்களும் இந்த நாளில் நிச்சயமாக வழிபடலாம். உனக்கு மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் நல்லதுதான். என் பிள்ளையே, விமர்சையாக உன் தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு உன்னுடைய மனதிற்கு இருக்கின்ற தேவையற்ற கலக்கங்களையும் குழப்பங்களையும் நீ நீக்கிக் கொள்ள வேண்டும். தெய்வத்தின் சன்னதியில் அமர்ந்து விட்டாலே மனதில் இருக்கின்ற பாதி குழப்பம் உன்னை விட்டு நீங்கும். என் பிள்ளையே, அதிலும் குறிப்பாக குலதெய்வத்தை வழிபடும் பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உன் மனதிற்குள் ஏற்படுகின்ற அமைதி, இதுவெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறிவிடும். என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் இப்படியும் கூட நடந்திருக்கின்றது. என்ன தெரியுமா? குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாக உனக்கு இருந்த மனநிலையும், குலதெய்வத்தை பார்த்துவிட்டு திரும்பி வரும் பொழுது உனக்குள் ஏற்பட்ட தெளிவும் உன்னால் உணர முடிந்திருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவினை எடுக்க முடியாமல் நீ திணறுகின்ற நேரத்தில் என் பிள்ளை, நீ நல்ல முடிவை எடுக்கும் பொழுது அந்த குலதெய்வம் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னுடைய மனதை தெளிய வைப்பார்கள். இதுவெல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைத்திடாத ஒரு அதிர்ஷ்டம். என் பிள்ளையே, உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையானது உனக்கு அத்தனை அற்புதங்களை எல்லாம் ஒளித்து வைத்துதான் இருக்கின்றது. அதையெல்லாம் சரியான நேரத்தில் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீயும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கின்றாய் என்று சிந்தித்து பார்த்தாயா? நிச்சயமாக உனக்கான விடிவு காலம் என்ற ஒன்று உன் குலதெய்வத்தின் கையில் இருக்கின்றது. அம்மா, எனக்கு குலதெய்வமே யார் என்று தெரியவில்லையே, எனக்கு குலதெய்வம் இருக்கின்றதா இல்லையா, எனக்கு இந்த விளக்கத்தை கொடுதாயே என்று என் பிள்ளை நீ கேட்பாயானால், உனக்கு வேண்டுமானால் உன் குலதெய்வத்தை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் குலதெய்வத்திற்கு உன்னை நன்றாக தெரியும் என் பிள்ளையே. அதனால் அவர்களை நீ மனதார நினைத்து என் குலதெய்வமே என்று நீ சொன்னாலே போதும், அவர்கள் எங்கிருந்தாலும் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டிருப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் இப்பொழுது வருகின்ற சிறு சிறு கஷ்டங்களுக்காக நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக உணராதே. என் பிள்ளையே, கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இருந்தால்தான் அது வீணான வாழ்க்கை. கஷ்டங்கள் இருந்தால் மட்டும்தான் அது உனக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கடந்து வர வேண்டும். உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் எல்லாமும் சரியானதாக நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இல்லையே என்று வருந்தாதே. நிச்சயமாக நீ தெய்வங்களின் மீது அன்பு வைத்து பிரார்த்தனை செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கான நேரமாக அது மாறும். எல்லாம் உனக்கு சாதகமாக அப்படி மாறிவிடும். உனக்கு கிடைத்த ஒவ்வொரு நாளிற்கும் நீ தெய்வத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடிக்கும் நீ தெய்வத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கை. உனக்கு கிடைத்த ஒவ்வொரு நொடியும் அத்தனை பெரிய பொக்கிஷம் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்கின்ற தெய்வங்களை எல்லாம் ஒரு நாளும் நீ மறந்து விடாதே.
நீ கஷ்டப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் அவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவிகளை செய்திருக்கத்தான் செய்கின்றார்கள். இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது. எத்தனையோ வேதனைகளில் இருந்த பிள்ளைகளை தூக்கி நிறுத்தி இருக்கின்றார்கள். வாழ்க்கையே முடிந்து விட்டது, இனி எதுவும் இல்லை என்று நினைத்த பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கும் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நடக்காது என்ற விஷயம் எதுவும் இல்லை. அப்படி அது நடக்காது என்றால் அது உன் கண்களில் நிச்சயமாக தென்பட்டிருக்காது. என் பிள்ளையே, உன்னால் முடியும் என்று நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலோடு நீ இறங்கு. நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எப்படி உதவி செய்யும் என்பதனை அந்த நேரத்தில் நிச்சயமாக நீ கண்கூடாக காண்பாய். என் பிள்ளையே, அதிர்ஷ்ட நாள், அதிசக்தி வாய்ந்த நாள், இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி காட்டும். நீ முடியாது என்று நினைத்த விஷயம் உன் கைகளில் நல்லபடியாக முடியும். இது எப்படி முடிந்தது என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்களை அது கொண்டு வந்து கொடுக்கும். நடக்குமா நடக்காதா என்று உனக்குள் ஏற்பட்ட பல கேள்விகளுக்கு நிச்சயமாக இது போன்ற நாட்களில் நீ தெய்வத்தை வணங்கிவிட்ட அடுத்த நொடியே உனக்கு மிக பெரிய தெளிவு என்பது கிடைத்துவிடும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை தருவதை நீ சரியாக பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் உனக்கென்று இருக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, அழுத காலங்கள் எல்லாம் போதும். எதற்காக அழ வேண்டும் என்று சற்று சிந்தித்தால் அந்த கண்ணீர் தானாக நின்றுவிடும். யாருக்காக அழுகின்றோம்? எதற்காக அழுகின்றோம்? இவர்களுக்காக நாம் அழலாமா? இவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கும் பொழுது நாம் எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும்? எதுவாக இருந்தாலும் நாமும் எதிர்கொள்வோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் ஒரு முறை வந்துவிட்டது என்றால் மறுமுறை நிச்சயமாக உன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து விடாது. அப்படி எப்பொழுதுமே உன் கண்களில் இருந்து கண்ணீரைத்தான் ஒருவர் வரவைக்க ஆசைப்படுகிறார் என்றால் நீ தவறான இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு ரசிக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் மனிதர்களாக இருக்க முடியாது. அப்படி உன் கண்ணீரை மட்டுமே கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் நீ நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கின்றது. யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை எதையும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கான சந்தோஷம் உனக்குள் இருக்கும் வரை நீ நிச்சயமாக இதை யாருக்கும் விட்டு கொடுக்காதே. என் பிள்ளையே, விட்டு கொடுப்பது என்று என்ன தெரியுமா? உன்னிடத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது, உன் தேவைக்கு அதிகமாக உன் கைகளில் இருக்கும் பொழுது, அது இன்னொருவருக்கு உண்மையாக தேவைப்படுகிறது என்றால் மட்டும் அவர்களுக்கு நீ விட்டு கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, அதற்கு பெயர்தான் விட்டு கொடுப்பது. இல்லாது போக நீ அதிகமாக ஒருவருக்கு வேண்டும் என்றே கொடுத்து கொண்டிருப்பாயானால் உன்னை ஏமாளியாக மாற்றிவிடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, உன்னால் பலனடைகின்றவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள். ஏன் தெரியுமா? பலன்கள் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு வேண்டும். ஆனால் நீ நன்றாக இருக்கக்கூடாது. இதுவெல்லாம் எப்படிப்பட்ட குணம் என்று யோசித்திருக்கின்றாயா? என் தங்கமே, இதைவிட மோசமான குணங்களை கொண்டவர்கள் எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அந்த பாடத்தை நீ எப்படி புகட்ட வேண்டும் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வந்து அதை அவர்களுக்கு உணர வைக்க வேண்டும். நாம் இவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்ததனால்தான் இவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டார்கள் என்று எண்ணி அன்று அவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். என் பிள்ளையே, இது போன்ற ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும், என்ன தேவை என்பதனை சரியாக புரிந்து கொண்டு அம்மா உன் வாழ்க்கையில் அதனை நிச்சயமாக செய்து கொடுக்கின்றேன். இன்றிருக்கின்ற நிலை கண்டு வருந்தாதே. நாளைய நிலை நிச்சயமாக உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும். உனக்குள் இருக்கின்ற தைரியமும் உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையும் உனக்குள் இருக்கின்ற அந்த துணிச்சலும் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலை வெற்றிகரமாக என் பிள்ளை நீ எதிர்கொள்ள வேண்டும். மங்கள வெள்ளிக்கிழமை, ஆனி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை, ஆனி உத்திர தரிசனம் சஷ்டியோடு ஆரம்பிக்கின்றது. என் பிள்ளையே, இப்பேற்பட்ட இந்த அதிர்ஷ்ட நாளை விட்டு விடாதே. இந்த நாளில் உனக்கு யார் உன்னை தேடி வந்து விபூதி கொடுத்தாலும் அதை வாங்கிக்கொள்.
என் பிள்ளையே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு நிச்சயமாக நாளைய விடியலில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.